குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு சட்டம் வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஒரு சட்டம் வருதுன்னா ஒரு சட்டம் இயற்றுவாங்க. ஆனால் அந்த சட்டம் இயற்றுவதற்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ இந்த இந்தியன் பாலிட்டியினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டி, இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தின் சரித்திர பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம 2 வீடியோவா போட போறோம். ஒரு வீடியோ இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வியாபாரம் பண்ண வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது, அதுக்கப்புறம் அது இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான 8 ஆக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இந்த கிழக்கிந்திய கம்பெனி போகலை, அது அப்படியே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அது அண்டர் தி ரூல் ஆஃப் குயின் எலிசபெத். குயின் எலிசபெத்தினுடைய ரூலுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் அப்போ என்னென்ன மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாம் போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒன்று வருவதற்கு முன்பாக நிறைய சட்டங்கள் இருக்கும். அது அப்படியே மாறி மாறி அதிலிருந்து ஒரு சட்டம் இருக்கும். அதில் சட்டத்தில் இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து அடுத்ததில் அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க தனக்கு சாதகமாக. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி ஆக்டுங்கிறது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிளஸ் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூடும். அந்த கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் மினிஸ்டர்ஸும் போவாங்க. போய் இந்த ஜிஎஸ்டியில் எதுக்கு கூட போட்டிருக்கோம், எதுக்கு குறைச்சி போட்டிருக்கோம், இது குறைவாக இருக்குது, இதை கொஞ்சம் கூட்டிக்கலாம், இல்லை இது வந்து அதிகம்னு மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி போடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆக்டுங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன ஆக்டாக இருந்துச்சு, நிறைய வேரியஸ் ஆக்ட். சேல்ஸ் டாக்ஸ், வருமான வரி சட்டம், ஆக்ட்ராய், நுழைவரி, கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் இருந்துச்சு. எல்லா ஆக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆக்ட். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பொருள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா இங்கே விலை கூட இருக்கும், பாண்டிச்சேரியில் விலை குறைச்சலாக இருக்கும். அதனால பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இங்கே ஒரு டேக்ஸ், அங்கே ஒரு டேக்ஸ். இப்போ அப்படி கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேக்ஸ். அப்போது ஒரு காலத்தில் இந்த ஆக்ட் இருந்துச்சு, இந்த ஆக்ட் இருந்துச்சு, இந்த ஆக்ட் இருந்துச்சு. இந்த ஆக்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எல்லாத்தையும் இப்போ ஒரே ஆக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு போனீங்கன்னா நிறைய ஆக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆக்ட்ஸ்ல இருந்து டெவலப் ஆகி இப்போ இந்த ஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கு. இந்த ஜிஎஸ்டி ஆக்ட் வரும்போது எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒன்ஸ் இன் 3 months மாறி 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 இப்போ எப்படி இருக்கு. அது மாதிரி தான் இந்த இந்தியன் பாலிட்டியில வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லையும் இது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அது எப்படி குயினுடைய ரூலுக்கு மாறுது இல்லையா, அது வரைக்கும் ஒரு வீடியோ. குயின் ரூலுக்கு மாறினதுக்கு அப்புறம், அதாவது பிரிட்டிஷ் எம்பையர்னுடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஒரு வீடியோ. ஸோ 2 வீடியோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட், இப்போ இதில் 8 ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல குயின் எலிசபெத், முதலாம் எலிசபெத், குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட் 1600 ஒரு சார்ட்டர் என்றால் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுமதி, ஒரு உத்தரவு, அதுக்கு தான் சார்ட்டர்னு பேர். ஸோ 1600 குயின் எலிசபெத் ஒரு சார்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த சார்ட்டர்னுடைய பேஸில் 1608 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வருது. எதற்காக? ஃபார் ட்ரேட், வியாபாரம் பண்ணதான்.
அவங்களுக்கு எந்த நோக்கமே கிடையாது. இப்படி வர்றாங்க, இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணி 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 அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா வியாபாரம் பண்ணீங்க, உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்த கொஞ்சம் வாங்குவீங்க, இந்த இடத்த கொஞ்சம் வாங்குவீங்க. அது மாதிரி வியாபாரம் பண்ண வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்குறாங்க. அப்போ இங்கே முகமடன்ஸ் ரூல், இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. ஸோ மொகல்ஸ் ரூல் இங்கே இருக்கு. அந்த முகலாயர்கள்ல ஷா ஆலம் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பக்சார் என்ற இடத்துல ஒரு பேட்டில், ஒரு யுத்தம் நடக்குது. பக்சார் என்ற இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிச்சது. இது வியாபாரம் பண்ணவங்க தான். வியாபாரம் பண்ணவங்க வந்தவங்கள முகல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, முகல்ஸனுடைய ராஜா ஷா ஆலம் ஒரு யுத்தம் நடக்குது. அவருக்கும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அதுல அந்த இடம் பக்சார் பேட்டில், பக்சார் யுத்தம். அந்த யுத்தத்துல இது 1764. 1764. அப்ப இவங்க 1608க்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 158 வருஷத்துல இவங்க இந்தியாவில் நல்லா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து பெங்கால்ல ஒரு பெரிய ஆஃபீஸ், பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, இந்த இடத்துல எல்லாம் இவங்களுக்கு நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கு. அந்த முகல்ஸ்ல இருக்கிறவங்க ஏன்னா இவன் வேற வளர்ந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு ஷா ஆலம் பக்சார் என்ற இடத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட 1764 ஒரு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்தின்படி இவங்களுக்கு திவானி ரைட்ஸ் என்ற ஒரு உரிமை கிடைக்குது. திவானி ரைட்ஸ் அப்படின்னா ரெவென்யூ, அதாவது வருமானம், பிளஸ் சிவில் ஜஸ்டிஸ், அதாவது கிரிமினல் சிவில் வேற கிரிமினல். ஒரு பக்கத்து வீட்டுக்கு நமக்கு ஒரு எல்லை பிரச்சனை, இட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணுறது சிவில் ஜஸ்டிஸ். ஸோ சிவில் ஜஸ்டிஸ் அண்ட் ரெவென்யூ, இந்த ரெண்டு பர்பஸுக்கும் ஒரு உரிமை கொடுக்கறது தான் திவானி ரைட்ஸ்னு பேரு. அந்த திவானி ரைட்ஸ் ஆனது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கிடைக்குது. எந்தெந்த ஊர்ல? பீகார், பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த 3 இடத்துலையும் ரெவென்யூ, அந்த 3 ஊர்லையும் வரி வசூலிச்சுக்கிறது. அந்த 3 ஊர்லையும் பிரச்சனைகள் வந்தா அதுக்கு தீர்வு சொல்வது என்ற உரிமை இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைச்ச ரைட். அதுக்கப்புறம் 1773 ரெகுலேஷன் ஆக்ட் என்றால் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு பேர். இந்த ரெகுலேஷன் ஆக்ட் சமயத்துல இங்க கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கவர்னர் ஜெனரல். இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். 1773 ரெகுலேஷன் ஆக்ட், ஃபர்ஸ்ட் ஆக்ட் இதுதான். இந்த ஆக்ட் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துருச்சு. இங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய 1600 சார்ட்டரை பயன்படுத்தி இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ். அப்போ அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க ரெகுலேட் பண்றாங்க. இந்த கம்பெனியை அவங்க ரெகுலேட் பண்றாங்க. ஸோ டு ரெகுலேட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், இதை கண்காணிப்பதற்காகவும், இதை வாட்ச் பண்றது. ஸோ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், இந்த 2 ஃபங்க்ஷனையும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. So they recognize. So the British government from England recognizes the East India Company's political function and administrative function. And
this act regulates ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்காகவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஐ ரெகக்னைஸ் இட், நாங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுறோம், ஓகே யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ரெகுலேஷன் ஆக்ட் தான், இட் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுதான் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், மைய நிர்வாகம், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான முதல் ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது இந்தியா முழுவதும் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இப்போ இந்தியா முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அங்கங்கே தனித்தனியாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு, ஒரிசாவில், பெங்காலில், கர்நாடகாவில் தனித்தனி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற ஒன்று இந்தியாவில் வருவதற்கான ஃபவுண்டேஷனாக இது இருந்துச்சு. ஸோ இதுதான் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் சமயத்தில் ரைட், ஓகேயா? தென் இதில் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ஸினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இங்க 3 பகுதியில் பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, இங்க 3 பிரசிடென்சிஸ் இருக்கு. பெங்கால் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி. பிரசிடென்சி அப்படின்னா ராஜதானிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் 3 கவர்னர்ஸ் இருப்பாங்க. பெங்காலில் ஒரு கவர்னர், மெட்ராஸில் ஒரு கவர்னர், பாம்பேல ஒரு கவர்னர் இருப்பாங்க. இப்போ இந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்த உடனே இப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் பாம்பே, இவங்க 3 பேரையும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலுக்கு மட்டும் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஆகினாங்க. ஸோ பெங்கால் மாத்திரம் கவர்னர் ஜெனரல், மெட்ராஸ், பாம்பே ரெண்டும் கவர்னர். அப்போ இந்த 3லையும் இவங்க தான் கவர்னர் ஜெனரல். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2ம் இந்த கவர்னர் ஜெனரல் தான் பவர்ஃபுல். கவர்னர்ஸா இருக்கக்கூடிய மெட்ராஸ், பாம்பே, இவங்க 2ம் இவங்களுடைய கண்ட்ரோல். இதைத்தான் நான் சொன்னேன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க, இனிமே இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த 2ம் they are subordinate to கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். பெங்கால் கவர்னர் ஜெனரலுக்கு மெட்ராஸ் கவர்னர், பாம்பே கவர்னர்ஸ் சபார்டினேட். அப்ப இதுதான் சுப்ரீம், இது 2ம் அதுக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ பெங்காலுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு சபார்டினேட்டாக கவர்னர் ஆஃப் மெட்ராஸும் கவர்னர் ஆஃப் பாம்பேவும் இருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு ஃபீச்சர். 2வது ஃபீச்சர், இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. பெங்காலில் சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இது எப்போ 1774 1773 ரெகுலேஷன் ஆக்ட் வருது. 1774 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இதுல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 ஜட்ஜஸ். ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 ஜட்ஜஸோட சுப்ரீம் கோர்ட்டு இங்க பெங்கால்ல ஃபார்ம் பண்றாங்க. இது ஒன்று. அதுக்கு அடுத்தது 3வது, இவங்க இந்த ரெகுலேஷன் ஆக்ட் படி என்னன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரும் தனியாக ட்ரேட், பிரைவேட் ட்ரேட் இஸ் பேண்ட். பிரைவேட் ட்ரேட் இஸ் பேண்ட். யாருக்கு? in employees. The employees of East India Company cannot do private trade. அவங்க தனி. இப்போ நாம ஒரு கடையில் வேலைக்கு செய்கிறோம்.
வேலைக்கு சேர்ந்துட்டு சைடில் நான் ஒரு தனி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு, அதே பிஸ்னஸை நான் சைடில் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கே வாங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க தனியாக, சாயந்தரம் நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் இதை விட குறைச்சி தரேன் அப்படி சொல்லிட்டு வந்து இந்த கஸ்டமர்ஸை. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெகுலேட் பண்ணுது. அதனுடைய எம்ப்ளாயீஸ் யாருமே தனியாக பிரைவேட்டாக ட்ரேடு பண்ணக்கூடாது. அண்ட் தே ஷுட் நாட் அக்செப்ட் பிரைப். பிரைபரியையும் பேன் பண்ண, பிரைபரி இருக்கக்கூடாது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட். ரெவென்யூ எவ்வளவு வருமானம் வருது, சிவில் ப்ராப்ளம்ஸ் என்ன, மிலிட்ரி ப்ராப்ளம் என்ன. ஸோ சிவில் மிலிட்ரி அஃபேர்ஸ், இந்த விஷயங்களை சிவில் அஃபேர்ஸ், மிலிட்ரி அஃபேர்ஸ் அண்ட் த ரெவென்யூ, இது 3ஐயும் இது என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஏர்ன் பண்ணிக்கிட்டு பாம்பே விலைக்கு வாங்கினாங்க, மெட்ராஸை விலைக்கு வாங்கினாங்க, இப்படியே விலைக்கு வாங்கி தங்களுடைய வியாபாரத்தை இந்தியா முழுவதும் அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நீ செய், ஆனால் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணோம், இங்கிலாந்துக்கு இன்ஃபார்ம் பண்ணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ரெகுலேஷன் ஆக்டுங்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனையும் ரெக்கக்னைஸ் ஓகே என்று அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரெக்கக்னைஸ் பண்ணுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் சென்ட்ரலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கு இது சொல்கிறது தான் மற்றவங்களாம் கேட்கணும் என்ற அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற கான்செப்ட் இப்போ தான் இந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுனால தான் வருது. அடுத்தது இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். மொத்தம் 3 இடத்துல, பெங்கால், மெட்ராஸ், பாம்பே 3 இடத்துல கவர்னர்ஸ் இருக்காங்க. ஆனால் பெங்காலில் மாத்திரம் கவர்னர் என்பவரை கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாத்துறாங்க. முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் வரார். அதுக்கு அடுத்தது மெட்ராஸ், பாம்பே 2 பேரும் கவர்னர்ஸ் தான். இந்த கவர்னர் ஜெனரல் என்ன சொல்றாரோ இதைத்தான் இந்த கவர்னர்ஸ் கேட்கணும். ஸோ இவங்களுடைய சபார்டினேட்ஸாக தான் இவங்க இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க பெங்காலில் 1774. இதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு தலைமை நீதிபதி, அப்புறம் 3 ஜட்ஜஸ், 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமைப்பு ஏற்படுது. அடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், தே ஷுட் நாட் டூ பிரைவேட் ட்ரேட், அவங்க தனியாக வியாபாரம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தே ஷுட் நாட் அக்செப்ட் பிரைப் ஃப்ரம் தி பப்ளிக், மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கக்கூடாது. இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. 4வது, தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மஸ்ட் ரிப்போர்ட் ஆல் தி ரெவென்யூஸ், ஆல் தி சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் இதனுடைய வேலை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் மேட். அடுத்தது ரெண்டாவது இது 1773. அடுத்தது இந்த ஆக்ட்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அந்த சட்டத்தை திருத்தம். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1781. இந்த 1781ங்கிறது இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ், டிராபேக்ஸ், இதெல்லாம் இராடிகேட் பண்ணுவதற்காக இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு இது கொண்டு வந்தாங்க. அடுத்தது இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கொண்டு வந்தது 1781, அது 1773, 8 வருஷம் கழிச்சு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னாக்க, தப்பு யார் செஞ்சாலும் கேட்கும். கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தப்பு பண்ணாலும் கேட்கும், சாதாரண ஆள் தப்பு பண்ணாலும் கேட்கும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸம் பண்றாங்க. கவர்னர் ஜெனரலுக்கும், கவர்னர் ஜெனரல் அண்ட் கவர்னர்ஸ், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர்ஸ் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் பாம்பே, இவங்க மேல சுப்ரீம் கோர்ட் எந்த ஆக்ஷனை எடுக்க கூடாது
அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸாம் பண்ணுது. அடுத்தது இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து they are all exempted. அதுக்கப்புறம் ரெவென்யூ மேட்டர்ஸ் exempted from all revenue matters. அதாவது மற்ற மேட்டர்ஸ்ல கிடையாது, ரெவென்யூ மேட்டர்ஸ், வருமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவர்னர் ஜெனரல், கவர்னர்ஸ் இவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ இதுல சுப்ரீம் கோர்ட்டு தலையிடக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு மினிஸ்டர் மேலே டைரெக்டாலாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது, அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. கவர்னர் மேலே டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் மேலே டைரெக்டாக ஒரு கோர்ட் வந்து ஒரு கோர்ட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஏதோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு சில இது இருக்குது. அது மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இவங்க மேல they are all exempted from the commands of Supreme Court in all revenue matters. ரெவென்யூ மேட்டர்ஸ்ல அவங்களுக்கு எக்ஸாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெகுலேட் ப்ரொவின்சியல் கோர்ட்ஸ், வட்டார நீதிமன்றங்கள், provincial courts and councils. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது எங்க இருக்கு? பெங்கால்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன கோர்ட் இருக்கும்? அதுக்கு பேர் ப்ரொவின்சியல் கோர்ட்ஸ்னு பேர். ப்ரொவின்சியல் கோர்ட்ஸ் இருக்கும், சில இடங்கள்ல ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொவின்சியல் கோர்ட்டு, ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு என்ன ரூல்ஸு, அங்கே யாரை அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, ப்ரொவின்சியல் கோர்ட்டையும் கவுன்சிலையும் ரெகுலேட் பண்ணுற வேலையை இது கரெக்டாக அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுது. நாலாவது அப்பீல்ஸ். அதாவது இந்த ப்ரொவின்சியல் கோர்ட்லேயோ அல்லது ப்ரொவின்சியல் கவுன்சிலையோ ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, இந்த தீர்ப்பு நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இதை நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த பிரின்சிபல் கோர்ட்ஸு, இந்த கவுன்சிலில் ஒரு தீர்ப்பு சொல்லப்படுது அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே அப்பீல் போகணும் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய வங்காளத்தில் இருக்கு. ஆனால் வேறு ஒரு இடத்துல சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய, இப்போ தஞ்சாவூரில் இருக்கு, சென்னையில் இருக்கு, திருச்சியில் இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு என்ன கோர்ட்னு பேர்? ப்ரொவின்சியல் கோர்ட்ஸ். இந்த ப்ரொவின்சியல் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போகணும். ஆனால் இப்போ அப்பீல்ஸ் எல்லாம் டு கவர்னர் ஜெனரலுக்கு தான் போகணுமே ஒழிய இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கொண்டு. ஸோ அப்பீல்ஸ் டு கவர்னர் ஜெனரல், நாட் டு சுப்ரீம் கோர்ட், நாட் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகக்கூடாது, கவர்னர் ஜெனரல் கிட்ட தான் போகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி பர்சனல் லா இருக்கு இல்லையா? இப்போ இந்தியாவில் பர்சனல் லா இருக்கும். இந்த பர்சனல் லா அப்படின்னா ஹிந்துஸுக்கு ஹிந்து லா இருக்கு, முஸ்லிம்ஸுக்கு முஸ்லீம் லா இருக்கு இல்லையா? இதுதான் பர்சனல் லான்னு பேர். இந்த பர்சனல் லாவை அட்மினிஸ்டர் பண்றது எப்படி என்பது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ முதல்ல வந்து ரெகுலேஷன் ஆக்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி கவர்னர் ஜெனரல் அண்ட் கவர்னர்ஸ் இவங்க மேலே சுப்ரீம் கோர்ட்டும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ரெவென்யூ மேட்டரில் அவங்கள கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பண்ணிடணும். அடுத்தது ப்ரொவின்ஷியல் கோர்ட், அங்கங்கே சின்ன கோர்ட்டுகள் அமைக்கணும். இந்த கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கணும், அதை யாரை ஜட்ஜாக நியமிக்கணும், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பிரின்சிபல் கோர்ட்ஸு, கவுன்சில் இதை ஃபிக்ஸ் பண்ணுற, இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய வேலை. ஸோ இந்த கோர்ட்ஸ், இந்த கவுன்சில் இருந்து அப்பீல் போனால் அது கவர்னர் ஜெனரலுக்கு தான் போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது.
அப்புறம் இங்கே பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் லா, ஹிந்து லா அண்ட் முஸ்லீம் லா இருக்கு. இந்த லாவை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது? ஸோ இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல செய்யப்பட்டது. இது 2வது ஆக்ட். அடுத்தது பிட் இந்தியா ஆக்ட். இதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு, ஸோ அது 1773, இது 1781, இப்போ 1784, அது 1783 11 வருஷம். ஸோ அதுல 73 8 வருஷம், அப்புறம் ஒரு 3 வருஷம் 1784 பிட் இந்தியா ஆக்ட். அடுத்தது 3வது பிட் இந்தியா ஆக்ட். பிட் இந்தியா ஆக்ட். இந்த பிட் இந்தியா ஆக்ட் அது 1773, 81, 84, 1784 பிட் இந்தியா ஆக்ட். 1784 இந்த 1784 பிட் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இது கமர்ஷியல் ஃபங்க்ஷன், எதெல்லாம் கமர்ஷியல் ஃபங்க்ஷன், எதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஸோ பிட் இந்தியா ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 விஷயம், ஒன்று கமர்ஷியல் ஃபங்க்ஷன், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணின வேலையை பிட் இந்தியா. ஏன்னா கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ன்றது தனி, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ன்றது தனி. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வியாபாரம் சம்பந்தமான வேலைகள் நடக்கும். அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஏன்னா இது நாளைக்கு இடம் வாங்கணும், கொஞ்சம் விவரிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கணும். அங்கே யார் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் சொன்னேன் இல்லையா, மொகல்ஸ் ரூல் பண்ணாங்க. அப்போ மொகல்ஸினுடைய அந்த ராஜா ரூல் பண்ணுறாரு. இங்கே சவுத்தில் யார் யார் ரூல் பண்ணுறா, இவங்களை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறது, கர்நாடகாவில் யார் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே யார் கிங் யார் இருக்கா, ஒன்று அந்த கிங்கை மிரட்டி நம்ம பக்கம் சேர்த்துக்கணும், அல்லது அவனோட ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அவனை நம்ம கூட சேர்த்துக்கிறது எப்படி. ஸோ இந்த வேலைகளை சிலர் செய்வாங்க, சிலர் பிஸ்னஸ் வேலையை செய்வாங்க. ஸோ கமர்ஷியல் ஃபங்க்ஷனையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றது போர்ட் ஆஃப் கவுன்சில். ஸோ போர்ட் ஆஃப் கவுன்சில் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதே சமயத்தில் கமர்ஷியல் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றது கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸ் கண்ட்ரோல் தி கமர்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. Board of Council controls the political function. So முதல்ல இந்த பிட் இந்தியா ஆக்ட் 1780 படி they differentiate these 2 functions separately. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த வேலையும் செய்வாங்க, அவங்களே இந்த வேலையும் செய்வாங்க. அங்கே இருக்கிறவங்களே கமர்ஷியல் ஃபங்க்ஷனையும் செய்வாங்க. அப்போ அதே சமயத்தில் சண்டை வந்துடும், அந்த ராஜா கூட சண்டையும் போட்டுக்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கமர்ஷியல் ஃபங்க்ஷன் தனி, அந்த டிபார்ட்மெண்ட் வேற, இந்த டிபார்ட்மெண்ட் வேற, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வேலை தான், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வேலை தான். ஸோ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுறது போர்ட் ஆஃப் கவுன்சில். கமர்ஷியல் ஃபங்க்ஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கோர்ட் ஆஃப் டைரக்டரேட்ஸ். இந்த மாதிரி பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கவுன்சில், இந்த அடுத்தது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது இது all the civil and it controls all the civil and military activities பூரா கண்ட்ரோல் பண்றது. So all the civil and military operations activities அல்லது activities இதை கண்ட்ரோல் பண்றது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னுடைய வேலை. அதுக்கப்புறம் இந்த ரெவென்யூ இருக்கு இல்லையா, இங்க என்ன ரெவென்யூ இருக்கோ இதெல்லாம் ரெவென்யூ இஸ் ரிப்போர்ட்டட் டு பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு இந்த மாதம் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பிட் இந்தியா ஆக்டினுடைய முக்கியமான விஷயம். பிட் இந்தியா ஆக்ட் 1784 கமர்ஷியல் ஃபங்க்ஷனையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க.
கமர்ஷியல் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸினுடைய வேலை, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது போர்ட் ஆஃப் கவுன்சிலினுடைய வேலை. அடுத்தது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், அது எல்லா சிவில் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது போர்ட் ஆஃப் கண்ட்ரோலினுடைய வேலை. அடுத்தது இங்கே என்ன ரெவின்யூ இருக்கோ இந்த ரெவின்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பண்ணணும். இதில் பிரிட்டிஷ் இது என்னன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான இருக்கு, ரெவின்யூ ஆஃப் பிரிட்டிஷ் பொசஷன் இந்தியா. ரெவின்யூ ஆஃப் பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா. இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். தி ரெவென்யூ ஆஃப் பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அசட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அசட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு ஒரு வேர்டை சேர்க்கிறோம். இதுல என்னன்னு சொன்னா இதான் இப்பதான் முதல்ல இந்த டெரிட்டரி இந்தியா இது. ஆனா இந்தியாவில் இதெல்லாம் எங்க கண்ட்ரோல், இது எங்க கண்ட்ரோல், இது எங்கது, இதெல்லாம் பிரிட்டனை சேர்ந்தது அப்படின்னு இப்பதான் டெரிட்டரி பிரிக்கிறாங்க. இதுதான் ரெவென்யூ ஆஃப் பிரிட்டிஷ் பொசஷன் இந்தியா. பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளில், அப்போ பிரிட்டன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்திய பகுதினா என்ன, அவன் ஆளுகைக்கு உட்பட்டது. இனிமே இந்தியாவில் இருக்க வேற யாரும் போய் இது என்னது ஒண்ணுன்னு கேட்கக்கூடாது. இப்போதான் முதல்ல டெரிட்டரியை பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இப்போ ரெண்டாவது டெரிட்டரியை பிரிக்கிறாங்க. ஒன்று, இதுவரையிலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொஞ்சம் சுதந்திரமா இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நீ என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணு, உனக்கு எவ்வளோ வருமானம் வருது ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறதுனால இட் இஸ் த சூப்பர் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இப்போ என்ன பண்ணுறாங்க, சரியாக அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பிட் இந்தியா ஆக்டினுடைய முக்கியமான விஷயங்கள். இது பிட் இந்தியா ஆக்ட் 1784. அடுத்தது இதே ஆக்ட் தான், ஆக்ட் ஆஃப் 1786. பிட் இந்தியா ஆக்ட் 1784, அடுத்தது ஆக்ட் ஆஃப் 1786. இது நாலாவது ஆக்ட், ஆக்ட் ஆஃப் 1786, 1786. ஸோ இதுல லார்ட் கார்ன்வாலிஸ் பிரபு பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றார். கவர்னர் ஜெனரலாக லார்ட் கார்ன்வாலிஸ் வர்றாரு. இவர் வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னா 2 டிமாண்ட்ஸ் வைக்கிறார். 2 டிமாண்ட். இந்த 2 டிமாண்ட்ஸ் தான் இந்த ஆக்ட். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அதிகமான பவர் இருக்கணும். அதான் இந்த கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலு, இந்த கோர்ட் ஆஃப் கண்ட்ரோலு, இந்த கவுன்சில்ஸ் என்ன டிசைட் பண்ணாலும் இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ற பவர். இந்த ஓவர் ரைட் பண்ற பவர் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் அதாவது கவுன்சில் டிசைட் பண்ணிடுச்சு, கவுன்சிலில் 10 பேர் இருப்பான், அந்த 10 பேர் என்ன டிசைட் பண்ணிச்சு அதனால அதைத்தான் நீங்கள் கேட்கணும்லாம் சொல்ல முடியாது. அந்த கவுன்சில் என்ன டிசைட் பண்ணாலும் நான் டிசைட் பண்ணுறதை அந்த கவுன்சில் ஒத்துக்கணும். கவுன்சில் டிசைட் பண்ணிட்டு செயல்படட்டும். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவுக்கு கவுன்சில் கட்டுப்படணும். ஆனால் கவுன்சில் சொல்கிறதுக்கு அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ஓவர் ரைட் த டெசிஷன் ஆஃப் தி கவுன்சில்ஸ் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இவர் லார்ட் கார்ன்வாலிஸ் ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவன் பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றான். அப்படி வரும்போது வரும்போது அவன் 2 டிமாண்ட்ஸ் வைக்கிறான். ஒன்று, கவுன்சிலினுடைய எந்த இதையும் நான் ஓவர் ரைட் பண்ணுவேன். ரெண்டாவது, ஐ வுட் பி தி கமாண்டர் இன் சீஃப். நான் தான் இந்தியாவில் கமாண்டர் இன் சீஃப், நான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாரும். ஸோ நான் கமாண்டர் இன் சீஃபாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த 2 டிமாண்ட்ஸுக்கும் ஒத்துக்கிட்டு தான்
ஒத்துக்கிட்டு இந்த ரெண்டு கமாண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ற ஆக்ட் தான் ஆக்ட் ஆஃப் 1786. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லார்ட் கார்ன்வாலிஸ் என்ன பண்றாரு, இங்க வர்றாரு. ஸோ இது 4th ஆக்ட். அடுத்தது 5th ஆக்ட், 5வது சட்டம். 5வது சட்டம் சார்ட்டர் ஆக்ட்னு பேர். அதுக்கு பேரு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இந்த சார்ட்டர் ஆக்ட் பூரம் பார்த்தீங்கன்னா 20 years. சார்ட்டர் ஆக்ட் 1793. இது எத்தனாவது, 5வது இல்லையா, 5 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 20 years 1793. அப்புறம் 1813, 1833, 1853. இது 5, இது 6, இது 7, இது 8 ஆக்ட் இதோட முடியுது. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 போட்டுட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா 20 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் அடுத்து ஒரு 20 yearsக்கு 20 வருஷம் இந்த ஆக்ட் இருக்கும். இந்த 20 வருஷம் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் ஆக்ட் இஸ் எக்ஸ்டெண்டட், இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இதை இன்னொரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 1813ல் சார்ட்டர் ஆக்ட் இருக்கும். இது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எண்டில் 20 வருஷம் முடியும் போது இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் 1813, 1833, அப்புறம் ஒரு 20 years கழிச்சு 1853. இந்த 1853 சார்ட்டர் முடியும் போது கம்ப்ளீட்டாக குயின்ஸ் ரூல், கம்ப்ளீட்டாக பிரிட்டனுடைய நேரடியான ஆட்சி இந்தியாவுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4 சார்ட்டர் ஆக்டும் பார்க்கணும். முதல்ல சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இது இப்போ முதல்ல நமக்கு வந்தவர் நம்ம கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் வரும்போது என்ன பண்ணாரு, நான் பவர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் தான் கமாண்டர் இன் சீஃப். அவருக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தார். அதுதான் ஆக்ட் ஆஃப் 1786. ஆனா இந்த ஆக்ட் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793ல that power is extended to all future governor generals. எல்லா ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது மோர் பவர் டு மெட்ராஸ் அண்ட் பாம்பே. இல்லையா, நமக்கு தெரியும் இந்த 3 தான். இது கல்கட்டாவில் இருக்கிறது கவர்னர் ஜெனரல். அதே சமயத்தில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ அதிகமான பவர் கொடுக்கப்படுது. அடுத்தது ரைட், 3வது இந்த கமாண்டர் இன் சீஃப் இருக்கார் இல்லையா, கமாண்டர் இன் சீஃப்ங்கிறவர் நாட் எ மெம்பர் இன் தி கவுன்சில். கவுன்சில் அவர் ஒரு மெம்பர் கிடையாது, மெம்பரா இருக்கக்கூடாது. இப்போ இப்படி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவர் கீழே 5 டீச்சர்ஸ். ஸோ இந்த 5 1 6 பேர் சேர்ந்தது ஒரு குழு, அப்படி தானே. ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், 5 டீச்சர்ஸ், 5 + 2 7 பேர் கொண்டதான் அந்த அமைப்பு. இவர் என்ன பண்ணுவார்னா கமாண்டர் இன் சீஃப் தனி, அடுத்தது இந்த கவுன்சிலில் 5 பேர் இருக்காங்க, 6 பேர் கொண்டது கவுன்சில். அந்த 6 பேர் கொண்ட கவுன்சில் தனி, கமாண்டர் இன் சீஃப் தனி. கமாண்டர் இன் சீஃப் இஸ் நாட் எ மெம்பர் இன் த கவுன்சில். இந்த கமாண்டர் இன் சீஃபினுடைய தலைமையில் இயங்குகின்ற கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலில் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 6 மெம்பரும் தனி, அவங்க ஒன்று டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெசிஷனை இவர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு கவுன்சில்னாக்க ஒரு தலைவராக இருக்கிறவரும் அந்த கவுன்சிலுக்குள்ள ஒரு குரூப் ஒன்று தான், அப்படிதான் இருக்கும் எங்கேயுமே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கமாண்டர் இன் சீஃப் தனியாக இருப்பார். ஹி இஸ் நாட் அ மெம்பர் இன் தி கவுன்சில். அந்த கவுன்சிலில் அவர் மெம்பர் கிடையாது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது
சேலரி. இந்த சேலரி வந்து இவ்வளோ நாளாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ சேலரி இஸ் பெய்டு ஃப்ரம் த இந்தியன் ரெவின்யூ. இந்தியன் வருமானத்திலிருந்து சேலரி கொடு அப்படின்னு வந்து இந்த கமாண்டர் இன் சீஃபு, இந்த கவர்னர்ஸு, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் இவங்களுக்குலாம், ஏன்னா இவங்களெல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னா பிரிட்டன்லேருந்து வர்றாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்குலாம் சம்பளம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே கொடுத்துரும். ஆனால் இதை நிர்வாகம் பண்ணுவதற்காக வர்றாங்க இல்லையா, கவர்னர் ஜெனரல், கவர்னர்ஸு, அப்புறம் அந்த கவுன்சில் மெம்பர்ஸு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, இந்த மாதிரி இந்த பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அவன் பிரிட்டன்லேருந்து அங்கேருந்து தான் அனுப்புகிறான். இவெல்லாம் டைரெக்டாக அங்கேருந்து வர்ற ஆளுங்க. அங்கேருந்து வரலாம் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு சம்பளம்லாம் அங்கே தான் கொடுப்பாங்க, அவங்க தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793 படி நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், ஆனால் சம்பளத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய வருமானத்துலேருந்து தான் நீங்கள் இவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, 20 வருஷம். இப்போ இது முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்டட் 20 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோடனே அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1830ல இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கம்பெனி ஷுட் நாட் பி எ மோனோபோலி. இனிமே இது வந்து இஷ்டத்துக்கு மோனோபோலியாக இருக்கக்கூடாது. இது மோனோபோலியா இல்லை, ட்ரேட் மோனோபோலி. ட்ரேட் மோனோபோலி இந்த வியாபாரத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. பிரிட்டனில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸ் மேனும் வந்து இந்தியாவில், அதாவது இந்த இந்த இதில் இருக்கக்கூடியதில் யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்துடும். இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் பிரிட்டன் சொல்றதை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவான் இல்லையா. அதனால இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் பண்ணி இவங்களை பிரிட்டன் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்கள், ஆனால் யூ ஷுட் நாட் பி எ ட்ரேட் மோனோபோலி. நீ மாத்திரமே இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரிட்டன்லேருந்து அங்கே வேற ஒரு குரூப் வந்து நாங்கள் இந்தியாவில் போய் நாங்களும் வியாபாரம் பண்ணோம்னா பண்ணிக்க. பிரிட்டனில் இருக்கிறவங்க மட்டும்தான், பிரான்ஸில் இருக்கவனோ டேனிஷில் இருக்கவனோ வந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ பிரிட்டனில் இருக்கக்கூடிய அதர் மெர்ச்சன்ட்ஸ், அதர் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரேட் மோனோபோலி டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 ட்ரேடில் கிடையாது. ஒன்று டீயில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாத்திரம் தான் பண்ணணும், எல்லாரும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது எக்ஸப்ட் டீ. ரெண்டாவது ட்ரேட் வித் சைனா. சைனாவோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான். டீ ட்ரேடும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான். இது 2ஐ தவிர எல்லா பிஸ்னஸ்லையும் அதர் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் ஆல்சோ கம் அண்ட் டூ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. அடுத்தது ரைட். ரெண்டாவது, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கிறிஸ்டியன் மிஷன்ஸ். இந்த கிறிஸ்டியன் மிஷன்ஸை இந்தியாவுக்கு பர்மிட் பண்ணணும். கிறிஸ்டியன் மிஷன்ஸை இந்தியாவுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. பர்மிட் பண்ணி டு என்லைட்டன் பீப்புள், இங்கே இருக்கக்கூடிய மக்களை அறிவார்ந்த மக்களாக மாற்றுவதற்காக கிறிஸ்டியன் மிஷன்ஸ் இங்கே வர்றதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது, பர்மிட் கிறிஸ்டியன் மிஷன்ஸ் டு கம் டு இந்தியா டு என்லைட்டன் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன். இங்க இருக்கிற மக்களுக்கு பூரா மேற்கத்திய கல்வியை கற்றுக் கொடுப்பது என்று அடுத்த பாயிண்ட கொண்டு வராங்க. அடுத்தது நாலாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட்
local government is permitted to impose tax. வரி விதிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசாங்கம், அதாவது இப்போ எல்லாம் வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அவர் தான் கவர்னர் ஜெனரல், அவர் தான் கமாண்டர் இன் சீஃப். அவர் சொல்றது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு கவர்னர், பாம்பே பிரசிடென்சிக்கு ஒரு கவர்னர், மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன ஊருங்கள் இருக்கும். அந்த ஊருங்கள்லாம் அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவங்களே என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற மக்களுக்கு டேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ திருச்சினா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கவர்மெண்ட்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அவங்க ஒரு டேக்ஸ் போட்டுக்குவாங்க, அந்த டேக்ஸை அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்து கம்பெனிகிட்ட தான் ஒப்படைக்கணும். கம்பெனி வந்து என்ன கலெக்ட் ஆகுது, என்ன பண்ணுறீங்கிற விஷயத்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை பர்மிட் பண்ணுறாங்க, நீ கலெக்ட் பண்ணிக்க. ரெண்டாவது, யாராவது டேக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணுறது தான் இவங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ லோக்கல் கவர்மெண்ட் இஸ் பர்மிட்டட், இஸ் authorized to collect tax. At the same time they are authorized to punish tax. இது எல்லாமே என்னன்னா ஓகே. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான். ஸோ 4 பாயிண்ட் இது 1813ல. அடுத்தது 1833. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல இப்போ வில்லியம் பெண்டிங் இவர் தான் இந்தியாவினுடைய பெங்காலினுடைய கவர்னர் ஜெனரலாக வர்றார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் இவருக்கு பேரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இல்லையா. ஆனா இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 படி வில்லியம் பெண்டிங் வில் பிகம் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தது, இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறுது. ஸோ த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாரு? வில்லியம் பெண்டிங். ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல் இன் ஆல் சிவில் மேட்டர்ஸ் அண்ட் மிலிட்ரி. சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ்க்கு பவர்ஃபுல்லாக தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை இவருங்க வந்துடுறாரு. அட் த சேம் டைம் இவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பவர்ஸை இப்போ ரிடியூஸ் பண்றாங்க. ஏன்னா இவர் வில்லியம் பெண்டிங் வரும்போதே என்ன பண்ணான்னா, நான் தான். அப்போ இவங்கெல்லாம் அங்கங்க பாம்பேக்கு பவர்ஃபுல் மேன்னா பாம்பேனுடைய கவர்னர், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பவர் யாருன்னாக்க மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய பவர்ஸை குறைச்சிட்டாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இதுவரையிலும் ரெகுலேஷன் ஆக்ட்னு தான் சொல்லிக்கிட்டாங்க, ஒழுங்குபடுத்துறது தான் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறது போய் முதலாக ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறது போய் இட் பிகம்ஸ் ஆக்ட். இனிமே இதுக்கு என்ன பேரு? ஆக்ட்னு தான் பேரு. ஸோ இப்போ இது மூணாவது பாயிண்ட். ரெகுலேஷன் ஆக்ட்லாம் இனிமே கிடையாது, ஆக்ட். அப்போ நம்ம நாட்டு மேல, இந்தியா மேல நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த சட்டம், ஒழுங்குபடுத்துறதுக்காக சட்டம்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உங்க மேல நான் ஒரு சட்டம் போடுறேன், அவ்வளவுதான், நான் போடுற சட்டம் நீ கேளு அப்படின்னு இந்திய மக்கள் மேல சட்டம் இயற்றுகிறார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி பண்ணிடலாம். அடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெண்டா வச்சுக்கிறாங்க. ஒன்று கமர்ஷியல் பாடி, இன்னொன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒரு கமர்ஷியல் பாடியாக இருந்துச்சு இல்லையா. இது கமர்ஷியல் பாடியாக இருந்த இட் பிகம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அதாவது இதுவரையில இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிரிட்டன்ல இருந்து மற்ற வியாபாரிகளும் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய வேலை என்னன்னா, இங்கே நடக்கிற எல்லா பிஸ்னஸையும் நிர்வாகம் பண்ணுகின்ற வேலையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செய்து, இதுவரையிலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கமர்ஷியல் பாடியாக இருந்துச்சு. இப்போ இட் பிகம்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. கடைசியாக இதில் இன்னொன்று செஞ்சான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் படிச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய கலெக்டராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் இஸ் ஓப்பன் டு ஆல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான். ஆனால் கொண்டு வந்த உடனே இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, இல்லை இதில் வந்து பிரச்சனை இருக்குது, இப்படி இந்தியாவில் இருக்கணும் இதை கொண்டு வந்து விட்டா சரியாக இருக்காதுன்னு சொல்லி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணதுனால இதை நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஸோ 1833ல் இதை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் 1853ல் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் நாம் அவங்க சொல்கிறபடி படித்து நீங்கள் அவங்களுக்கு கலெக்டராக நீங்கள் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். இது 1853ல் கொண்டு வந்தான். 83ல் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் கொண்டு வந்தாலும் இவைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இல்லை, இது வந்து இந்தியன்ஸை நம்ம இதுக்குள்ளே வைக்கக்கூடாது, அது நமக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நெகட்டிவான ஐடியாஸ் கொடுத்தாங்க. நெகட்டிவான ஐடியாஸ் கொடுத்ததுனால இந்த வேலை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனாலும் கொண்டு வரப்பட்டுச்சு 1833ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதனுடைய எண்டில் 1853க்கு 20 இயர்ஸ்க்கு மறுபடியும் இந்த சார்ட்டர் ஆக்டை 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் 1853. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853ல் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் is opened to இந்தியன்ஸுக்கு இந்த 1853 என்ன பண்றாங்க, ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரைட், ரெண்டாவது இப்போ அதாவது இவங்களை ஓபன் பண்ணிடுறாங்க. அடுத்தது கவர்னர் ஜெனரல் இருக்கார் இல்லையா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் கொடுக்குறாங்க. 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ், அதாவது அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற 6 பேர் கொண்ட குழு, 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ். இந்த 6 பேர்ல 4 பேர் வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கோவா. ஸோ இந்த 4 பகுதியில் இருந்து, பெங்கால்ல இருந்து ஒருத்தர், பாம்பேல இருந்து ஒருத்தர், மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர், இந்த 4 பேரும் சேர்ந்து உள்ள கொண்டு வர்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இதுக்கு பேரு இந்தியன் அல்லது லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ நல்லா பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் என்ற ஒரு வேர்டு. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் என்றால் சட்டம் இயற்றுகின்ற அப்படின்னு அர்த்தம். எம்எல்ஏ அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டம் இயற்றுகின்ற இடம். அது மாதிரி இந்த 4 இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ், அதாவது நம்ம ஆளுங்க இப்போ என்ன பண்றான், உள்ளுக்குள்ள கவுன்சிலர்ஸாக வர்றான். இவங்க தான் சட்டம் இயற்றுறாங்க. இந்த சட்டம் இயற்றுகின்ற இவர்கள் 4 லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் வந்துடுறாங்க. 2 பேர் பிரிட்டன், 6 பேர் மொத்தம். இவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல எப்படி சட்டம் இயற்றுவாங்களோ அது மாதிரி இவர்கள் சட்டம் இயற்றுவாங்க. ஸோ தே ஃபங்க்ஷன் ஆஸ் பிரிட்டிஷ். இது ஓகேயா? இது அடுத்தது லாஸ்ட்ல அவ்வளவுதான்.
ஸோ சிவில் சர்வீஸை ஓப்பன் டு ஆல். 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸு, அந்த 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸில் 4 பேர் வந்து லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இது கடைசியாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனி என்ன பண்ணுனாக்க, இந்த இந்தியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, இந்தியன் டெரிட்டரி, அதாவது இந்த பிரிட்டிஷ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் பண்ணுகின்ற, அது கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போகுது. எல்லாரோடையும் சண்டை போட்டு, ஒன்று சண்டை போட்டு பிடிச்சிருவான், அல்லது அவனோட வியாபாரம் பண்ணி காசு கொடுத்து அவனை விலைக்கு வாங்கிடுவான். இப்படியே பண்ணி இந்தியா முழுக்க இவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்தியா முழுவதும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இந்தியன் டெரிட்டரிஸ் எல்லாம் ஆஸ் ட்ரஸ்டி, இவங்க ஒரு ட்ரஸ்டி மாதிரி, அதாவது பிரிட்டிஷ் குயின், இதுதான் இந்த ஆக்டினுடைய முக்கியம். அதாவது இது முடியுது, அதாவது பிரிட்டிஷ் குயினுக்கு, இதெல்லாம் பிரிட்டிஷ் குயினுக்கு சொந்தம், அவங்களுடைய ட்ரஸ்ட், அதுக்கு நாங்கள் ட்ரஸ்டீஸ், நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறோம் அப்படின்னு the East India Company becomes the trustees of the British Queen's Trust. அந்த பிரிட்டிஷ் குயினுடைய ட்ரஸ்டாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய, அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ்னா அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பகுதி, அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பகுதியை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சொந்தமானது, நாங்கள் அதை ஒரு ட்ரஸ்டி மாதிரி நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ட் கொண்டு வந்துட்டான் 1853. இந்த ஆக்ட் படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் ஒன்லி a trust. They are all trustees to safeguard the trust property of British Queen. ஸோ பிரிட்டிஷ் குயினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை ரெகுலேட் பண்ணது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண, பாதுகாக்கிற வேலையை ஒரு ட்ரஸ்டி எப்படி பாதுகாப்பானோ அது மாதிரி பாதுகாக்கிற வேலையை இவர்கள் செய்ய வேண்டும் என்று இதை சொல்லிட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வேலை இல்லை. இப்போ குயின் டைரக்டாக இந்தியா அரசாங்கத்தை அவங்க டைரக்டாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி என்னென்ன ஆக்ட்ஸு அவங்க இயற்றுறாங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.